அனைவருக்கும் வணக்கம். லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு கோப்புகளை தயாரிக்கிறது, அதில் தேவையான இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அல்லது ஒரு ஆய்வறிக்கையில் தேவையான இடத்துல எப்படி ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணி அதில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறது அல்லது அந்த டேபிளை வடிவமைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், ஒரு கட்டுரையில் தேவையான இடங்களில் எப்படி நமக்கு தேவையான இமேஜஸை நம்ம டெஸ்க்டாப்லேருந்து சேவ் பண்ணதை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது, மற்றும் கேலரியில் இருக்கக்கூடிய அவைலபிள் பிக்சர்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலில் நாம் இந்த லீவ் லெட்டர் அப்படிங்கிறது மாணவர்கள் அனைவருமே பார்த்திங்கனாக்கா அவங்க ஸ்கூலில் ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது ஏதோ ஒரு காரணிக்காக லீவ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு லீவ் லெட்டர் எழுதும்பொழுது அதை ஒரு தலைப்புக்கு நம்ம விருப்பப்படுற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்சர்ட் போகணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதனுடைய பேரை நான் லீவ் லெட்டர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதையும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணேன்னா அந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய அலைன்மெண்ட்டை சென்டராக மாற்றுறேன், அதை போல்டாக மாற்றுறேன், அதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஃபார்மல் லெட்டரில் கலர் இருக்க தேவையில்லை. ரைட். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இதை நாம் எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். இப்போ இதே ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம நினச்ச இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் பாரை வச்சு தான் கொஞ்சம் நகர்த்தலாம் அல்லது லெஃப்ட் ரைட் இண்டெண்டை மாற்றலாம், அவ்வளோதான். பட் நம்ம தேவையான ஒரு இடத்துல தேவையான டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் ஆகும். அடுத்த யூஸ் கேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இரண்டாவதாக இப்போ இது ஒரு தாவரங்களின் வளர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகள் ஆராய்தல் ஒரு ஆராய்ச்சி அறிக்கை மாணவர்கள் சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா, அதில் ஒரு அட்டவணையானது மாணவர்களுக்கு தினசரி அவங்க கண்காணித்தது என்னென்ன நடந்ததுங்கிறத பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு டேபிள் தேவைப்படுது. அப்போ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதில் ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இன்சர்ட் டேபிள்னு முதல் ஆப்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணால் அது என்ன கேட்கும், எத்தனை காலம் எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். அப்போ நான் டேபிளில் ஒரு 5 காலம்ஸ் இருக்கட்டும், ஒரு 5 ரோஸ் அல்லது 6 ரோஸ் இருக்கட்டும் நான் கொடுத்துறேன். இதனுடைய டேபிள் டைப் இப்படி வேணுமா, அகாடமிக், இதுமாரி நிறைய டிசைன்ஸ் அதிலேயே ரெடிமேடாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைப்பு டிஃபால்ட் டைப்பில் நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன். இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் நான் வரிசை எண், அடுத்தது பெயர், இப்படி விவரங்களை நாம் இங்கே தட்டச்சு செய்து கொள்ளலாம். ரைட். இது டேபிளை இன்சர்ட் பண்ணுறது. இப்போ இந்த டேபிளுக்கான எடிட்டிங் ஆப்ஷன், அதாவது அதை ஃபார்மேட்டிங் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே இருக்கிறத ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நாம் மாணவர்களுக்கு போக்குவரத்து உலகத்தை ஆராயுங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுத சொல்கிறோம். இப்போ இதில் தேவையான இமேஜஸ் இணைச்சா இந்த கட்டுரை இன்னும் நல்லா பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு இமேஜஸ் இணைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நான் டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் ஒரு இமேஜை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இன்சர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன், இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அது நாம் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், இப்போ டெஸ்க்டாப்பில் நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அந்த இமேஜ் தேவையான இடத்துக்கு நீங்கள் சேமித்து வச்சுருக்க இடத்துக்கு போயிட்டு அதில் ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த இமேஜ் பாருங்கள் அழகாக இந்த இடத்துல வந்திருக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜினுடைய சைஸை நான் சின்னதாக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல நமக்கு டபுள் ஹெட்டட் ஆரோ வருது. இது அந்த படத்தினுடைய டைமென்ஷனை ரேஷியோவை மாற்றிடும். முடிஞ்ச அளவு இந்த கார்னரில் போனீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர்ஸ்க்கு 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த டாட்டா அதில் ஒரு ரைட் சைடில் இல்லை, இந்த கார்னர் ஏதோ ஒரு கார்னரில் போயிட்டிங்கன்னா டபுள் ஹெட்டட் ஆரோ வரும். அப்போ அந்த மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோம்னா சின்னதாக மாறும். அதையே கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாக மாறும். நமக்கு தேவையான அளவுக்கு ஏற்றாப்புல நாம் இந்த பிக்சர்ஸை அடுத்ததாக நாம் வேறு ஏதாவது பிக்சர்ஸ், இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ தரைவழி போக்குவரத்து என்பதற்கு ஒரு பிக்சர் நான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு கார் சிம்பிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சைட் பாரில். இந்த கேலரியில் நிறைய ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஷேப்ஸ் ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ தரையில் செல்லக்கூடிய ஒரு வாகனங்கள்லாம் இங்கே பிக்சர்ஸ் வைக்கணும் ஆசைப்படுறேன். ஒரு கார், இப்போ நான் அதை லைட்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இதை வைக்கிறேன். இப்படி நம்ம தேவையான இடங்களில்
தேவையான பிக்சர்ஸை வைக்கிறதுக்கும் இந்த லிப்ரியாஃபிஸ் ரைட்டரை வைக்கும் பொழுது இந்த டாக்குமெண்ட் ஆனது மிகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் பல தரவுகளையும் பல விபரங்களையும் கொண்டிருக்கும். என்ன மாணவர்களே, இப்பொழுது நாம் ஒரு லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்ஸில் எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இதை பயன்படுத்தி மிக சிறப்பாக தயாரிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.